என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. மார்ச் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பண வரவு வரப்போகுது. இந்த 2 ராசிகளுக்கு வந்து ரொம்பவுமே லக்கி நேரம் தொடங்க போகுது. அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. மார்ச் மாதம் ஆரம்பமாக போகுது. சில ராசிகளோட வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றம் வரப்போகுது. பணம் வராத, அதாவது கஷ்டம், கடன் சுமை, தடைப்பட்ட வேலை, இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து மாற்றம் வரப்போகுது. இந்த மாதம் வந்து கிரக நிலையோட மாற்றம் காரணமா 2 ராசிகளுக்கு திடீர்னு பண வரவு உருவாக போகுது. இந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூபிட்டரோட நல்ல பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு பினான்சியலா வந்து லக்கு வந்து கொடுக்க போகுது. குரு அப்படிங்கிறது வந்து செல்வம், வளர்ச்சி, அப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது வசதி, ஆடம்பரம், பணவரவு குறிக்கும் கிரகம். இந்த 2 கிரகங்களோட அதாவது இணைஞ்சு இருக்கிறதுனால சில ராசிகளுக்கு வந்து ஜாக்பாட் மாதிரியான யோகம் வந்து உங்களுக்கு உருவாக போகுது. இதுல வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி 2 ராசிகள் வந்து சொல்லியிருந்தோம் நம்மளோட சாட்ஸ்ல. சிம்மம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து கொஞ்ச நாளா வந்து கிரகநிலைகள் சரியில்லாம இருக்கு. ஆனா வந்து இந்த மார்ச் மாசம் தொடங்கின உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடைப்பட்ட பணம் எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுது. அப்புறம் வந்து போனஸ், அப்புறம் இல்லைன்னா இன்சென்டிவ்ஸ் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க முன்னாடி ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பீங்க, அதுக்கான பலன்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து வழங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. விடுபட்டு போன போனஸ் எல்லாமே இப்போ உங்க கைக்கு வரப்போகுது. பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சடனா ஏதோ ஒரு ப்ராஃபிட்டும் வரப்போகுது. நீங்க ஏதோ ஒரு இது நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரப்போகுது. கவர்மெண்ட்ல தொடர்பான பண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து முடிய போகுது. மார்ச் 10க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து உங்க கைக்கு வந்து வரப்போகுது. பழைய முயற்சிகள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பலன் தரப்போகுதுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி பத்தி தான் பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத அளவு வந்து பண வரவு உங்க கைக்கு வரப்போகுது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பண்பானவர்களாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இப்போ வந்து கிடைக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, உங்க ஃபேமிலில இருந்து யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்மளுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்க மனசளவுல. ஆனா இப்போ வந்து நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்லை. அவங்களே உங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பையுமே வந்து பண்ண போறாங்க. வெளிநாட்டு வாய்ப்பு மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து உங்களோட வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாவோ இல்ல உங்களுக்கு வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லோன் வந்து இந்த மாசத்துல அடையிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்ச்சோட நடுப்பகுதியில இருந்து உங்களோட பணத்தோட அந்த நிலை வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் வருது அப்படிங்கிறதுனால செலவு கூட உங்களுக்கு அதிகரிக்க கூடாது. இந்த காலத்துல வந்து நீங்க ரொம்பவுமே சேமிச்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த 2 ராசிக்காரர்களுமே வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லட்சுமி வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வந்து உங்களோட குலதெய்வத்தை வந்து வேண்டிட்டு மனசாரமா வந்து நீங்க வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிழமைகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற உடைய வந்து அணிஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து நல்லது. இந்த 2 ராசிக்காரர்கள் நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல உங்க ராசியை சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லான இருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணி அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ராசிபலன் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.